உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் ராமு பிரபாகரன். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அடுத்த கட்ட நகர்வு எந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படிங்கிறத வித் ட்ரேடிங் லெவல்ஸோட ப்ளஸ் அனாலிசிஸோட நம்ம அடுத்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவில் என்ன கான்செப்ட் அப்படின்னா, ஸோ 3 மாதத்தில் அதாவது உங்களுடைய கேபிட்டல் 10,000லேருந்து 1 lakh வரைக்கும் இருக்கலாம். அந்த கேபிட்டலை இன்வெஸ்ட்மெண்ட்டை 3 மாதத்தில் என்னோடய கால்ஸை பயன்படுத்தி நீங்கள் டபுள் பண்ணலாம். அப்படி இல்லைனா நீங்கள் எனக்கு ஃபீஸாக கட்டணமாக கொடுக்கக்கூடிய பணத்தை நான் உங்களுக்கு திருப்பி கொடுத்துட்றேன் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சேலஞ்ச் ட்ரேடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த சேலஞ்ச் ட்ரேடிங் பற்றி நான் ஆல்ரெடி ஒரு ப்ரீஃபாக ஒரு தெளிவான விளக்கமாக நம்ம வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோடைய லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன். ஸோ தேவைப்படுவார் பார்த்து தெரிந்து கொள்ளலாம். சரிங்களா? சரி, இப்போது இந்த இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் அப்படிங்கிற அந்த சேலஞ்ச் ட்ரேடிங்கோட 2/12/2022 ஸோ அன்னைக்கு வெள்ளிக்கிழமை பார்த்திங்கன்னா நம்ம ப்ராஃபிட் புக் பண்ணியிருக்கோமா, லாஸ் புக் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு ரிசல்ட் ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்ப்பதற்கு முன்பு மக்கள், அதாவது மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்கள் பார்த்திங்கன்னா நம்ம லாஸ் பண்ணுறதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய மனநிலை தான். அதாவது ட்ரேடிங் சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அதனுடைய மனநிலை தான். ஸோ இதை பற்றி ஒரு விரிவான விளக்கம் நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். இதையும் நான் உங்களுக்கு ஐ பட்டனில் லிங்க் பண்ணுறேன். ஸோ தேவைப்படும் பாருங்கள். ஸோ அப்போது நம்ம ஒரு பணம் இல்லாமலோ இல்லை மார்க்கெட் பற்றிய அறிவு இல்லாமலோ கண்டிப்பாகவே லாஸ் பண்ணுறதில்ல. ஸோ நிறைய பணம் வைத்திருப்பவர்களும் நம்ம லாஸ் பண்ணுறாங்க. மார்க்கெட், அதாவது ஒரு ட்ரேடிங் பண்ணுறதுக்கு தேவையான தகவல்கள் என்னென்ன அப்படிங்கிறத ஒரு தேவையான தகவல்களை தெரிஞ்சவங்களும் இல்லை தேவைக்கு அதிகமான தகவல்களை தெரிஞ்சவங்களும் நம்ம லாஸ் தானே பண்ணுறோம். ஸோ லாஸ் பண்ணுறதுக்கு ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு கரெக்டான ரீசன் என்ன அப்படின்னா ஒரு ட்ரேடிங் சைக்காலஜி தான். நம்மளுடைய மனநிலையை தான் மாற்றோம். சரிங்களா? ஸோ நம்ம மனநிலையில் சரியான ஒரு மனநிலையில் நம்ம இருக்கும்போது நம்ம கண்டிப்பாகவே ப்ராஃபிட் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் பங்குச்சந்தை பற்றி அறிவும் வேணும். அது தேவையான அளவுக்கு இருந்தால் போதும். சரி, இப்போது நம்மளுடைய இந்த 3 months சேலஞ்ச் ட்ரேடிங், அதாவது இன்வெஸ்ட்மெண்ட் டபுள் சேலஞ்ச் ட்ரேடிங்கில் நீங்கள் இன்கேஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் ப்ராஃபிட் பண்ணுறதோட ஒரு சில விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது அதில் ஒன்று என்ன அப்படின்னா, ஸோ சைக்கலாஜிக்கலாக நீங்கள் செட் ஆகிடுவீங்க. அதாவது நம்மக்கிட்ட பணம் இருக்கும். அதாவது 10,000 ரூபாயோ 50,000 1 லட்ச ரூபாயோ நம்மக்கிட்ட பணம் இருக்கும். பணத்தை வச்சுக்கிட்டு நம்ம சும்மா இருக்க மாட்டோம். அதாவது நம்ம எப்போ நம்ம லேப்டாப்போ இல்லை செல்லுலையோ நம்மளுடைய ட்ரேடிங்கை நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு என்ட்ரியை போட்டுருவோம். சரிங்களா? ஏன்னா நம்மளுடைய மனநிலை அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அப்போது ஏதாவது ஒரு ட்ரேடிங்கை போட்டு நம்ம பை பண்ணிவிட்டு நம்ம மேலே போகுமான்னு பார்த்துட்டே இருப்போம். அதே மாதிரி செல்லை போட்டு கீழே வருமான்னு பார்த்துட்டே இருப்போம். அந்த மாதிரி இல்லாமல் ஸோ ஒரு சரியான என்ட்ரிக்காக, அதாவது நம்ம ஒரு ஸ்ட்ராட்டஜி வச்சுருந்தாலும் அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம ஃபாலோ பண்ண மாட்டோம். ஏதாவது ஒரு என்ட்ரி முதல்ல அவசரப்பட்டு என்ட்ரி போட்டு விட்ருவோம். ஸோ அந்த மாதிரி சரியான ஒரு என்ட்ரிக்காக நம்ம வெயிட் பண்ணுற ஒரு பொறுமை கண்டிப்பாகவே உங்களுக்கு இந்த 3 மாதத்தில் வரும். உங்களிடம் பணமே இருந்தாலும் ஒரு சரியான என்ட்ரிக்காக வெயிட் பண்ணுறது. ஸோ என்ட்ரி போயிட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் அல்லது டார்கெட். ஸோ ஸ்டாப் லாஸோ இல்லை டார்கெட்டோ நம்ம தரோம்னா அந்த இன்கேஸ் ஸ்டாப் லாஸை இட்டானாலும் அந்த ஸ்டாப் லாஸ் வரைக்கும் பொறுமையாக வெயிட் பண்ணணும். டார்கெட்டே நம்ம செட் பண்ணாலும் அந்த டார்கெட்டு ரீச் பண்ணுற வரைக்கும் பொறுமையாக நம்ம வெயிட் பண்ணணும். பெரும்பாலான மக்கள் இதை பண்ணுறதே இல்லை. லாஸ் போச்சுன்னா அப்படியே தாராளமாக ரன் பண்ண விட்டுருவோம். சரிங்களா? லாஸ் அடுத்து இப்போ 100 200 1000 10,000 லாஸ் போயிட்டே இருக்கும். அப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஆர்டர் க்ளோஸ் பண்ணவே மாட்டோம். அதை பார்த்திங்கன்னா நம்ம ரன் பண்ண விட்டுருவோம். இதுவே ப்ராஃபிட் சைடு வரும்போது ஒரு சின்ன ப்ராஃபிட் வந்தாலே போதும், அடுத்து இறங்கிருமோ அப்படின்னு சொல்லிட்டு பயத்தில் நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். ஸோ இந்த மாதிரியான மனநிலையில் இந்த ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிற நம்மளுடைய அந்த மனநிலையில் பார்த்திங்கன்னா நீங்கள் தெளிவாயிருவீங்க இந்த 3 monthsல. ஏன்னா நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அந்த மாதிரி. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜிக்காக வெயிட் பண்ணுவோம். அந்த ஸ்ட்ராட்டஜி படி நம்ம என்ட்ரியாகவும் ஸ்டாப் லாஸாக இருக்கட்டும் டார்கெட்டாக இருக்கட்டும் அது வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணும்போது ஸோ 1 மாதம் 2 மாதம் 3 மாதம் ஸோ இதை நம்ம கண்டினியூஸாக நம்ம செய்யும்போது அது சைக்கலாஜிக்கலாக நம்ம செட் ஆகிடுவோம். சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்திங்கன்னா இப்போ நம்ம 2/12/2022 இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம முதல்ல பிபிசிஎல்ல ஆக்சுவலாக கால்ஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அவன் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக செல் லிமிட் கொடுத்துருந்தோம். ஸோ அவன் பார்த்திங்கன்னா நியர்பை, அதாவது ஒரு 10 பைசா 20 பைசா கேப்லேயே பார்த்திங்கன்னா நியர்பை நம்மளோட என்ட்ரி ட்ரெக்கர் பண்ணல. பக்கம் வரைக்கும் பயப்பில் நேராக நம்ம டார்கெட்டை ரீச் பண்ணிட்டாப்புல. ஆனால் நம்ம என்ட்ரி ட்ரெக்கராக அவ்வளோ. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணிட்டோம், இன்வேலிட் அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டோம். அந்த ஆர்டரை கேன்சல் பண்ணியாச்சு. அடுத்து அப்போலோ ஹாஸ்பிட்டலில் ஆக்சுவலாக செல் ஸ்டாப் கொடுத்துருந்தோம். ஸோ ஒரு 12:10 போல் அந்த மாதிரி கொடுத்துருந்தோம். நம்மளோட என்ட்ரியும் ட்ரிகர் பண்ணாப்பில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 4830 அப்படிங்கிற ரேஞ்சஸில் நம்ம செல் ஸ்டாப் கொடுத்துருந்தோம். ஆர்டர் ட்ரிகர் ஆகிடுச்சு. ஸோ அதாவது 20 ஸ்டாக்ஸ் பார்த்திங்கன்னா செல் பண்ண சொல்லியிருந்தோம். அதாவது 20,000 அப்படிங்கிற கேபிட்டலுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு 20 ஸ்டாக் சொல்லியிருந்தோம். ஸோ அதே 10,000 அப்படின்னு கேபிட்டல் வச்சுருக்கிறவங்க 10 ஸ்டாக் போட்டிருப்பாங்க. ஸோ 50,000னா அதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? மல்டிப்ளை பண்ணிக்கலாம். சரி, அப்போ 20 ஸ்டாக்ஸ் நம்ம செல் பண்ண சொல்லியிருந்தோம். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 12:30 12:45 போல் பார்த்திங்கன்னா நம்மளுடைய ஸ்டாப் லாஸாக ஹிட் பண்ணிட்டாப்ல. ஸோ ஸ்டாப் லாஸாக பார்த்திங்கன்னா நம்ம
ஆக்சுவலாக 20 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தோம். நம்ம 25 பாயிண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லாஸை புக் பண்ணிட்டோம். ஸோ 25 பாயிண்ட்டுங்கிற போது 4855 வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஸை புக் பண்ணிவிட்டு எக்ஸிட் ஆகிட்டோம். 25 பாயிண்ட் வந்து லாஸ் புக் பண்ணியிருக்கோம். ஸோ 25 × 20 ஸ்டாக்குங்களா? ஸோ அப்போ எவ்வளோ வருது நீங்களே கணக்கு போட்டுக்கோங்க. ஸோ ₹500 லாஸ், சரிங்களா? ஸோ 20,000 கேபிட்டல் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பார்த்திங்கன்னா ₹500 லாஸில் இருக்கும். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்ட் பண்ணி 2 நாள் ஆகுது. முதல் நாள் நோ ப்ராஃபிட் நோ லாஸ், அது நம்ம வீடியோ போட்டிருக்கோம். நான் வேணால் லிங்க் நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன், பாருங்கள். அடுத்து 2வது நாள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ₹500 வந்து லாஸ் பண்ணியிருக்கோம், ₹20,000 இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு. ஸோ இதுவே ₹10,000 உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்ததுன்னா ₹250 இருக்கும். இதே 1 லேக் இருந்தால் ₹2,500 இருக்கும். ஸோ அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? ₹10,000 இருந்தால் டிவைட் பண்ணிக்கணும், ₹20,000 கேபிட்டலுக்கு மேலே இருக்கிறவங்க மல்டிப்ளை பண்ணிக்கலாம், சரிங்களா? சரிங்க மக்களே. ஸோ நம்ம அடுத்த பதிவில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ எக்ஸல் சீட்டில் ஃபீட் பண்ணி இன்னும் நான் உங்களுக்கு எளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரிங்களா மக்களே? நம்ம ஏற்கனவே சொன்னது போல் ஸோ நம்ம என்ன சொல்கிறோமோ அதை தான் நம்ம செய்வோம், என்ன செய்கிறோமோ அதை தான் நம்ம சொல்வோம், சரிங்களா? சரிங்க மக்களே. ஸோ நம்ம அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். வளர்க தமிழ்.